பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். குரு பயிற்சி ஆரம்பிக்க போது ஒவ்வொரு மக்களுமே இந்த உச்ச குரு நமக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஏன்னா நிறைய பயிற்சிகளை பார்த்துட்டாங்க. குரு பயிற்சின்னு வரும்போது நல்ல விஷயங்கள் தான் நடக்கும்னு சொல்றதுனால எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா மேம்? சோ இந்த உச்ச குரு பொதுவா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு மேம்? பொதுவாவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சனி பயிற்சிக்காக காத்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு சனி நல்லது செய்வாரா அப்படின்னு. அது எதனால காத்துட்டு இருக்கிறது அப்படின்னா ஒரு பயம், ஒரு பீதியோட காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட மனசுலயும் என்ன அப்படின்னா குரு எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வாரு அப்படின்னு நம்புவாங்க. ஆனா அது 100% உண்மை அப்படின்றது கிடையாது. குருவும் பாத்தீங்கன்னா பாதகமான சூழ்நிலையில வரும்போது கெடுப்பாரு அப்படின்றது உண்மை. பட் சனி அளவுக்கு கிடையாது அப்படின்றதுனால ஓகே அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் பாருங்கம்மா, இப்ப வரக்கூடிய குரு பயிற்சி இப்ப மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பாத்தீங்கன்னா பயிற்சி ஆகுறாரு. உச்சம் பெற்று அங்க அமர போறாரு. இந்த உச்ச குரு நீங்க கேட்கும் போதே அப்படிதான் கேட்டீங்க. இந்த உச்ச குரு என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா எல்லா ராசிகளுக்கும் நல்லது செய்ய போறாரு. 12 வருடம் கழிச்சு திருப்பி இவர் கடகத்துல இன்னொரு முறை உச்ச குரு வரணும் அப்படின்னா திருப்பி 12 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பாத்தீங்கன்னா இந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால இந்த வருஷம் கடகத்துல இவர் உச்சம் பெற்று அமர்றது. சனி பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கெல்லாம் ஃபேவர் இல்லாம இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிம்மம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா, அஷ்டமத்து சனியில. கன்னி இவங்க எல்லாம் யாரும் இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கு அளவுக்கு இல்ல. இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் இன்னும் மட்டமா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுலதான் இருக்காங்க. இப்ப சிம்மம் அஷ்டமத்து சனினாலையும், கன்னி பாத்தீங்கன்னா கண்டக சனினாலையும், அதே மாதிரி தனுசு அர்த்தாஷ்டம சனினாலையும், கும்ப பாத சனினாலையும், அதே மாதிரி மீனம் ஜென்ம சனினாலையும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. அப்ப இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? முதல் ராசி மேஷத்தை விட்டுட்டோம். மேஷம் விரைய சனி 7 நாட்டு சனியில கஷ்டப்படுறாங்க. ஆக இவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த உச்ச குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படுதுமா. அப்ப சனி மேல படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. பெருசா கெடுபலன்களை இவங்களுக்கு கொடுக்க போறது இல்ல. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். மத்த ராசிகளுக்கு ஆல்ரெடி அவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷன் தான் இருக்காரு. என்ன குருனோட பார்வையினால சனி மந்தன் முடவன் நிதானமா செய்வான். குருனோட பார்வைப்பட்டதுனால கடகடகடன் நிறைய நற்பலன்களை செய்ய போறாரு. இது ஒரு பெரிய பிளஸ். எல்லா ராசிகளுக்குமே நல்லா இருக்க போகுது. இப்ப நல்லா இருக்க போகுது அப்படின் போது நிறைய பேர் வீடு வாங்கணும் அப்படின்னு, நீங்க வீடு வாங்குவீங்க அப்படின்னா நான் பங்களா வாங்குவேன்னு யோசிப்பாங்க. கார் வாங்குவீங்க அப்படின்னா ஜாக்வார் வாங்குவோமா அப்படின்னு யோசிப்பாங்க. உண்மை என்னன்னா தராதரத்தில் எவ்வுயிரும் தழைக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க இந்த தராதரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட படிப்பு, வாழ்க்கை, செய்யக்கூடிய தொழில், அவங்க செய்யக்கூடிய செலவுகளுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு உயிருக்கும் இருக்குமா, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பா மேம். ஒவ்வொரு உயிருக்கும் அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அவங்க வேலைகள் அதெல்லாம் பொறுத்து மாற்றங்கள் நடக்கும். சோ நல்ல விதமான மாற்றங்களே கொடுப்பாரு குரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சிம்ம ராசி மேம், குரு பயிற்சியாகி வரப்போறாரு. சோ இத்தனை வருஷமா நான் வெளிநாடுக்கு போகணும், அது என்னோட கனவா இருக்கு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அந்த யோகம் அமையக்கூடிய காலமா இது இருக்குமா மேம்? கண்டிப்பாமா. 12ஆம் பாவம் அப்படின்றது குரு பகவான் 12ஆம் பாவத்தை தான் உச்சம் பெற்றாங்க. 12ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அப்படிம்பாங்க. அப்ப சிம்மராசி என்பர்கள் அஷ்டம சனியினால பட்ட கஷ்டம் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்திமா. கையிருப்பு, பணத்தை இழந்தாங்க, நிம்மதி இழந்தாங்க, சந்தோஷத்தை இழந்தாங்க. இன்னும் அஷ்டமத்து சனி முழுசு கூட வரல. ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு குடும்பத்துல பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரஷர்ஸ், என்னால உனக்கு அடங்கி போக முடியாதுன்னு வேலையை தூக்கி போட்டு வந்த சிம்மம் எத்தனையோ உண்டுமா. அதே மாதிரி ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸும் வந்துருச்சு, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்துருச்சு. இப்ப 12ஆம் பாவத்துல குரு அமர்ந்து இருக்கிறது அப்படின்றது ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் பரவாயில்ல, சனி என்னை விட்டு போயிட்டா மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அவரு போல, அவர் அஷ்டமத்து சனியாவே தான் இருக்காரு. குருனோட உச்சப்பார்வை, ஆமா குருனோட உச்சப்பார்வை சனி மேல பண்றதுனால சனி கட்டுண்டு கிடக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் பாவம் அப்படின்றதே பரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. அப்ப நீங்க கேட்ட கேள்வி இதுதான். நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு பெரும்பாலான பர்சனாலிட்டிஸ்க்கு வெளிநாடு போகக்கூடிய பிராப்தம். அது படிக்கிற குழந்தையில இருந்தா படிக்கிறதுக்கு போகலாம். ஒர்க் பண்றவங்க அவங்களுக்கு ரொம்ப நாளா வீசா கிடைக்கல, இப்ப வீசா கிடைக்கிறதுக்கான பிராப்தம். ஆக நாங்க வெளிநாட்டிலே தாங்க இருக்கோம், எங்களுக்கு இந்தியா வர்றதுக்கான சூழ்நிலை, நிறைய பேர் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அங்க பிரச்சனை, அங்க வேலை இல்ல, அங்க வேலையில பிரச்சனை, கணவன் மனைவி கிட்ட பிரச்சனை. அப்ப நம்ம கவர்மெண்ட் மாதிரிலாம் கிடையாது. அந்த கவர்மெண்ட் தலையிட்டு அவங்களை பாத்தீங்கன்னா அரஸ்ட்ன்ற ரேஞ்ச் வரைக்கும் கொண்டு போவோம். அந்த மாதிரி பஞ்சாயத்தும் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது சொன்னாங்க. அந்த மாதிரி பஞ்சாயத்து எல்லாம் ஓஞ்சு அவங்க அங்கேயே தங்கறதுக்கான பிராப்தம் ஆல்ரெடி ஃபாரின்ல இருக்கவங்க. அந்த மாதிரி விஷயமும் நடக்கும்.
படிக்கிற குழந்தைங்க படிக்கிறதுக்காக போகலாம். அங்க போய் படிச்சுட்டே அங்க வந்து பார்ட் டைம் ஜாப் செய்யற மாதிரி. ஆக நிறைய பேருக்கு வெளிநாடு ப்ராப்ளம் சாலிடா இருக்குமா, கவலைப்பட வேண்டியது. கண்டிப்பா மேம். ஒரு முன்னேற்றத்திற்கான பாதை இப்ப உங்களுக்கு பிரகாசமா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. இப்ப உங்களுக்கான தூக்க பிரச்சனைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி சனி பயிற்சினால பயங்கர கஷ்டம், நிம்மதியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது ஓரளவுக்கு தீருமா மேம்? கண்டிப்பாமா. 6ஆம் பாவத்தை குரு பாக்குறாரு. 6ஆம் பாவம்ன்றது ருண ரோக சத்ருஸ்தானம். எனக்கு இன்சோம்னியா டெவலப் ஆச்சு. ஸ்லீப் அதாவது தூக்கமின்மைன்னு சொல்லுவாங்க இன்சோம்னியா அப்படின்றது. ஸ்லீப் டிசார்டர்ஸ் டெவலப் ஆச்சு. எனக்கு ஸ்லீப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டீப் ஸ்லீப்பே இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு அதுதான் உங்களோட பிரச்சனை தான். அதுல இருந்து நிவாரணம் அப்படின்றது கண்டிப்பா கிடைச்சிடும். மோட்சம் அப்படின்றது கண்டிப்பா கிடைச்சிடும். பீஸ்ஃபுல்லா இருப்பாங்கம்மா. பொதுவா நம்மளுக்கு தூக்கம் இல்லை அப்படின்னாலே உள்ள வந்து பாத்தீங்கன்னா சில நோய்கள் காரணமா இருக்கலாம், மன அமைதி குறைவு காரணமா இருக்கலாம், எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் அது வந்து பாத்தீங்கன்னா தூக்கமின்மை ஏற்படுத்தும். அதுக்கும் மேல ஒரு மருத்துவரா தூக்கமின்மைக்கு நிறைய காரணம் இருக்கு, புரியுதுங்களா? பட் இந்த காலகட்டம் அது அவங்களுக்கு ஒரு பிரதானமான நோயா இருந்தா அதுல இருந்து சாலிடா வெளியே வந்துருவாங்கம்மா. கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. கண்டிப்பா மேம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிதான் ஆரம்பிச்சோம். ரொம்ப வருஷமா ஆன்மீக பயணம், எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு மன நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா போக முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஆன்மீக பயணங்கள் போறதுக்கான இது கிடைக்குமா மேம், வாய்ப்பு? கண்டிப்பாமா. 12 குரு அப்படின்னாலே மோட்ச விரயஸ்தானம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அப்ப விரயம் அப்படின்னா சுப விரயம் நடக்கும். நிறைய சிம்மராசி என்பர்கள் வீடு கட்டுறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புல வாங்குறது, பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறது, பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நகை நட்டு வாங்குறது, இப்படி நிறைய விஷயம் நடக்கும். அதே மாதிரி இப்ப சிம்மராசி பெண்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அப்ப நான் வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா இங்கே இருந்து 10 மலை முருகனை போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, இங்கே இருந்து கதிர்காம முருகனை போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, காசி யாத்திரா போகணும்னு ஆசைப்படுவாங்க, இப்ப லோக்கல்ல இந்தியாக்குள்ள போகணும்னா கயா போகணும்னு ஆசைப்படுவாங்க, அதே மாதிரி புனித நதிகள்ல நீராடணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கே அந்த எண்ணம் வரும். ஆன்மீகம் சார்ந்து குரு 12ஆம் பாவத்துல உட்கார்ந்தாலே ஆன்மீகம் சார்ந்து விரயமும் வருமா. வெளிநாட்டுல இருக்கவங்க இந்தியாக்குள்ள வருவாங்க, குலதெய்வ கோயில் எங்கேயோ இருக்கும், அதாவது மதுரை பக்கத்துல ஒரு குக்கிராமத்துல இருக்கும், அங்க வந்து தேடி பிடிச்சு போவாங்க. குலதெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணிட்டு அவங்க குலதெய்வத்துக்கு கறி வெட்டுறதுனா கறி வெட்டுறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது ஆடு வெட்டுறது, பொங்கல் வைக்கிறது. இப்போ சிலருக்கு உக்ர தெய்வம் குலதெய்வமான அந்த வழக்கப்படி அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்றது, இல்ல பொங்கல் வச்சு வழிபாடு பண்றது. ஆக நிறைய பேருக்கு குலதெய்வத்தினோட அனுகிரகமும் கிடைக்கும், இஷ்ட தெய்வத்தினோட அனுகிரகமும் கிடைக்கும். சாலிடா அப்படி பிராப்தம். கண்டிப்பா மேம். சுப விரயங்கள் பத்தி இப்பதான் சொன்னீங்க, சுப விரயங்கள் நிறைய நடக்கும்னு. அதே போல தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்காங்க. குரு 12ல வந்து உட்காரும் போது சுப விரயம் தாமா நடக்கும், அசுப விரயம் நடக்காது. நீங்க வந்து ஒரு செலவு செய்றீங்க, அந்த செலவுனால எனக்கு மரியாதை, அந்த செலவுனால எனக்கு கௌரவம், அந்த செலவுனால எனக்கு பெருமை, அந்த செலவுனால எனக்கு மகிழ்ச்சி, அந்த மாதிரி விரயம் தான் நடக்கும். கண்டிப்பா மேம். அதே போல இப்போ ஏற்கனவே எங்க பார்த்தாலும் எதிரிகள் தான் இருக்காங்க, என்னால நிம்மதியாவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த பயம் எல்லாம் இல்லாம ஓரளவுக்கு நிம்மதியா இருப்பாங்களா? 6ஆம் பாவத்தை பாக்குறாரு இல்லம்மா. அப்ப ருண ரோக சத்ருஸ்தானத்தை குரு பாக்குறாரு. அப்ப சத்ருக்கள் அப்படின்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பாபர்கள் பார்க்கும்போது இல்ல பாபர்கள் அந்த இடத்துல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எதிரிகள் மண்டிடுவாங்க, எதிரிகள்னாலும் ஆதாயம். ஆனா குரு பார்வை இருக்குது அப்படின்ற பட்சத்துல எதிரிகள் அவங்களா நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு எப்படி வந்து பாத்தீங்கன்னா நீ சண்டை போடுற, நான் சண்டை போடுற, நான் ஜெயிக்கிறேன், அது வேற. நான் சண்டை போடணும்னு நினைக்கல, நீ என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்த, நீ என்னை விட்டு விலகி போற, அவ்வளவுதான், நான் அப்படியேதான் இருக்கேன். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. கண்டிப்பா மேம். இப்ப சிம்மராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்? சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனி இல்லைங்களா? எப்படி வந்து குருனோட பார்வை சனி மேல இருக்கு அப்படின்னாலும் நடுவுல குரு அதிசாரமா பயிற்சி ஆவார் இல்லம்மா. அப்ப சனி மேல குருனோட பார்வை இருக்காது, அவரை விட்டு அகலும் விலகும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதை எப்பயுமே கொடுக்கணும். இப்ப இந்த சென்னை சுத்தி இருக்கவங்க பொழிச்சலூர் பக்கத்துல, அதாவது பொழிச்சலூர்ல அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்கு, பொழிச்சலூர்லயே இருக்கு, அந்த அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அகஸ்தீஸ்வரனை வழிபாடு பண்ணிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு, அப்புறம் சனீஸ்வரனை வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்ல பலன்களை தாராளமா கொடுக்கும். கண்டிப்பா. சிம்மராசிக்காரர்களை யாரு பார்த்தாலும் உங்களுக்கு என்னப்பா காட்டுக்கே ராஜா சிங்கம் மாதிரி இருப்பாங்க உங்களோட வாழ்க்கையில அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப வருஷமா சிம்மராசிக்காரர்கள் வந்து நாங்க எங்கெங்க நல்லா இருக்கோம், நாங்க கஷ்டத்துல தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த கஷ்டம் சார் சிம்மராசிக்காரர்களுக்கு? இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லா இருக்குமா? பொதுவாகவே நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பெஸ்டான விஷயத்த சொல்லிடுவோம். இவங்களுடைய லைஃப்ல இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றம் உண்டு, மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. ஏன்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருகிறார். சோ 2 விதமா எடுத்துக்கலாம். ஒண்ணு 5க்குரியவன் மற்றும் 8க்குரியவனானிய குரு நம்ம சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதி அவர் தான். சோ அப்ப 8ஆம் இடத்த அதிபதி 12ல மறையாது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம்.
அப்ப 8ஆம் இடத்த அதிபதி 12ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறதும் ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. ஸோ அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய சிரமம், மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய மன அழுத்தம், இந்த வாழ்க்கையோட மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திக்க அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு சிரமம் இல்லாத வாழ்க்கையை குரு பகவான் பரிபூர்ண பார்வை மூலமா ஃபர்ஸ்ட் கொடுக்குறாரு. ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு என்னன்னா, ஏன் இந்த கஷ்டம்? சிம்மராசிக்காரங்க நீங்க சொன்ன மாதிரி அடி சிம்மாசனம் மாதிரி கம்பீரமான நபர்களா இருப்பாங்களே, இப்ப ஏன் அவங்க தன்னை இழந்தாங்க, தன்னுடைய வாழ்க்கையில அந்த கம்பீரத்தை இழக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த வேலையை செஞ்சது யாருன்னா நம்ம சனி பகவான் தான். ஒரு 2.5 வருஷமா கும்பத்துல அமர்ந்து அவர் டைரக்டா 7ஆம் பருவமா சிம்ம ராசியை பார்த்து அவங்களுடைய ரியாலிட்டிய உணர வச்சார். அதாவது அவங்க எப்படின்னா, ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அப்படியே பார்த்து ரொம்ப நல்லாக்கீங்களா எப்படி அப்படின்னு அந்த தோரணையா போக புரியும். யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க, ஆனா அந்த தோரணையை அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, நல்ல ஒரு அன்பா பழகுவாங்க. ஸோ ஆனா அப்படிப்பட்ட நபர்கள்ல போலியான நபர்கள் இவங்களை புகழ் பாடி இவங்களை மிகைப்படுத்தி காட்டி இவங்ககிட்ட இருந்த பணத்துல இருந்து இவங்ககிட்ட இருந்து உண்மையான பாசத்துல இருந்து எல்லாத்தையும் திருடிட்டாங்க. இவங்களை கடைசியா சக்கையை பிழிஞ்சு போட்ட மாதிரி பிழிஞ்சு போட்டாங்க. ஸோ இவங்க பொதுவாகவே இந்த அன்புக்கு அடிமையான சிம்மராசிக்காக தான் அடிமல் அடிவாங்க. அடிமேல அடி ஒருத்தன் வாங்குறாங்கன்னா சிம்மராசிக்காரங்க, நீ அன்புக்கு கட்டுப்பட்டியாப்பா, யார் மேலேயா பாசம் வச்சியாப்பானா, ஆமாங்க பாசம் வச்சுங்க அப்படின்னு மாட்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலைமை சனி பகவான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம கேது உள்ள வந்தாரு, மே 2025 உள்ள வந்தாரு. அவர் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அழுத்தம் மன அழுத்தம், இவங்க நிறைய விஷயங்கள், இவங்க ஒரு கற்பனை கோட்டை கட்டி வச்சிருக்காங்க வாழ்க்கையில. ஆனா இப்போ சித்தம் போக்கு சிவன் போக்குன்னு வாழ்ந்துருக்காங்க. அதுவும் சில சிம்மராசி என்பர்கள் பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாம் கிட்டத்தட்ட 2025 ஜூன் அண்டு ஜூலைக்கு அப்புறம் இப்ப வரையும், இந்த குரு பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னாடி வரையும் இவங்க படுற போராட்டம் வேற லெவல். ஏதாவது ஒரே வீட்டுக்குள்ள கணவன் மனைவி இருந்தோம், கணவர் வீட்டுக்குள்ள இருக்காரா இல்ல மனைவி வீட்டுக்குள்ள இருக்காங்களா கூட தெரியாம இருக்க வேண்டிய நிலைமை அவங்களுக்கு எல்லாம் ஏற்பட்டுச்சு. அந்த அளவுக்கு இவங்க அப்பப்ப நம்ம இருக்கோமா இல்லையான்னு கிள்ளி பார்க்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அவங்களுக்கே அந்த உணர்வுகள் இல்ல, மறுத்து போச்சு. அந்த அளவுக்கு மனசு அவ்வளவு வெறுத்து போச்சு சொல்லலாம். மறுத்து போச்சு, வெறுத்து போச்சு, ரெண்டுமே அவங்க நடந்துச்சு. சோ இந்த நிலை மாறும். கேது பகவான் பூர நட்சத்திரத்தை கடந்து போறாரு. சோ அதே போல குருவுடைய பார்வை இவங்களுக்கு இருக்கனால நம்ம சிம்ம ராசிக்காரங்க இனிமேதான் சிரமப்படாத ஒரு வாழ்க்கைக்குள்ள போறாங்க. குரு ஒரு வருஷத்துல இவங்க லைஃப்ல பெரிய மாற்றத்தை கொடுக்க போறாரு. மன மகிழ்ச்சியை கொடுக்க போறார், வண்டி வாகனங்கள் யோகங்களை கொடுக்க போறார், ஒரு நல்ல விதமான ஒரு மாற்றத்தை. நானும் இந்த கூட்டத்துல 12 ராசியில நானும் மகிழ்ச்சியா இருக்கேன், நான் விருப்பப்பட்டதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியம் இந்த குரு பயிற்சி அப்ப கிடைக்கும். கண்டிப்பா சார். இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் கவலைப்படாதீங்க, குரு பயிற்சி ஆகும்போது நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல வீடு கட்டக்கூடிய யோகம் எப்படி இருக்கு சார் சிம்மராசிக்காரர்களுக்கு? சிம்மராசி என்பவர்கள் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடு கட்ட முயற்சி எடுத்திருந்தாலும் பாதியோட நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க, இல்ல பேஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க, ஏதாவது ஒரு வில்லங்கம், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பொருளாதார விஷயத்த தடை அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ அந்த நிலையிலிருந்து வெளியே வரப்பாங்க. இவங்க வீடு கட்டக்கூடிய யோகம் கட்டாயமா உண்டு, வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு, இடம் வாங்கி போடக்கூடிய யோகம்லாம் கிரக ரீதியா இருக்கு. இதுல யார் கட்டாயமா இடம் வாங்குவாங்க அப்படின்னா, சொந்தமா இடம் வாங்குவாங்கன்னா செவ்வாய், அதாவது சிம்ம ராசி அன்பர்களுக்கு இவங்களுடைய ராசியில இருந்து 4ஆம் வீடான விருச்சக ராசியில செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா இந்த காலகட்டம் சொந்தமா இடம் ஏக்கர் கணக்குல வாங்குறது இவங்க தேவைக்கான ஒரு செயல்பாடுல இடம் வாங்கி போடக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியா உண்டு. சந்தோஷம் நிலைமையாக இருக்கக்கூடிய தன்மை இனிமேதான் இருக்கு. கண்டிப்பா சார், சந்தோஷம் நிலையா இருக்கு. சனி பகவான் உங்களுக்கு பாடாப்படுத்தி இப்ப குரு பகவான் வராரு, அதனால சந்தோஷம் ரொம்ப நிரந்தரமா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அதே போல இவங்க தொழில் ஏதாவது தொடங்கினாங்க அப்படின்னா இந்த காலகட்டம் சிறப்பா இருக்குமா சார்? அதாவது பொதுவாவே நம்ம சிம்மராசிக்காரங்க யாருக்கும் அடிமை கிடையாது. அவங்க ஒரு சொந்தமா தொழில் வச்சு தானே நடத்துனாங்கன்னா தங்கம் போல வாழும். இவங்க யாரையா நம்பி என் அண்ணன் பாத்துக்கிடுவான், எங்க அக்கா பாத்துக்குவான், எங்க தம்பி பாத்துக்குவான், இல்ல என் மனைவி பாத்துக்குவாங்க, இல்ல என் குழந்தை பாத்துக்குவோம், இல்லாட்டி மேபி எனி ஒன் உறவு அல்லது நட்பு, இவங்க நம்பி ஒரு தொழிலை விட்டுட்டு போனா இவங்க போகும்போது, அதாவது வெளியூருக்கோ இல்லை எங்கேயோ போகும்போது இவங்க ஒரு 80% 90% டார்கெட் அச்சீவ்மெண்ட் கொடுத்துப்பாங்க. இவங்க பார்க்கும்போது 0வா அல்லது 20% 30% கொண்டு வந்திருப்பாங்க. சார் என்ன பண்ணப்பா, நான் என்னதான் செய்வேன், ஏன் என்ன பண்ண, நான் நல்லாதான் பண்ணேன் தெரியாது அப்படிமா, ஆனா சிட்டியே போட்டிருப்பாங்க. ஸோ இப்பெல்லாம் தொழில ஒரு நிரந்தரமா அவங்க இருக்க முடியாத சூழ்நிலை, ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ அது மாறும்.
தொழிலில் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு, ஒரு போராட்டம் இல்லாத நிலைமைகள் நம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியா உண்டு. ஸோ இதுல இன்னொரு விஷயம் சொல்லலாம், வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனையில் மாட்டி சிக்கித்தவர்களுக்கு கடன் பிரச்சனை மீள்வதற்கான வாய்ப்பு. நான் செய்யாத தப்பு, நான் தப்பே பண்ணல, நான் உண்மையா இருந்தேன், நேர்மையா இருந்தேன், அக்கறையா இன்னொருத்தவங்களுக்காண்டி ஹெல்ப் பண்ண போனேன், கடைசியா இன்னும் வாண்டடா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு போஸ்டாங்க. ஸோ இது எப்ப எனக்கு முடியும், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஏன்னா சிம்மராசிக்காக கண்ட்ரோல்ங்கிறது பெரிய விஷயம். ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிற வார்த்தை ஒருத்தவங்க உபயோகப்படுத்துறாங்கன்னா அவங்ககிட்ட கவலைப்படாதீங்க. இனிமே உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் படிப்படியாக உங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம், பெரிய முன்னேற்றம் கிரக ரீதியா ஏற்பட போகுதுங்கிறத தெளிவா சொல்லணும். கண்டிப்பா சார். இதுக்கு மேல என்ன வேணும்? இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது, அவ்வளவுதான். இப்போ இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி காலத்துல எந்த கடவுள் வழிபாடு செய்யலாம் சார்? சிம்மராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஆண்டாள் வழிபாடு, ஆண்டாளனை வழிபாடு செய்யும் போது இவங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள், மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்பது கிரக ரீதியா ஏற்படும். ஸோ அந்த குரு பயிற்சி காலங்கள்ல குறைஞ்சது இந்த ஒரு வருஷத்துக்கு 2 முறை இவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ள ஆண்டாள் அன்னை வழிபாடு செஞ்சாங்கன்னா அற்புதமான மாற்றங்கள், சிறப்பான மாற்றங்கள் சிம்மராசிக்கு கோச்சார கிரகங்களான குரு பகவான் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னு சொன்னா திருச்செந்தூர் சௌகார்த்திகா சுவாமிநாதன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். குரு பயிற்சி வந்தாச்சு, எல்லா மக்களும் குரு கொட்டி கொடுக்க போறாரு அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த குரு பயிற்சி பொதுவா எப்படி இருக்கு? குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எல்லாத்துக்குமே அதீதமான நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். கண்டிப்பா. சனி பயிற்சி மாதிரி ஒரு பயமோ ஒரு அச்சுறுத்தலோ எந்த ராசினருக்கும் அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஸ்டில் சில பேர்த்துக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் டஃபன் ஆகலாம். ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாத்துக்குமே நல்லதுதான் செய்வாரு. கண்டிப்பா. கெட்டதுன்றது ஒரு விஷயம் அவங்களை பொறுத்த வரைக்கும் நடக்காது. ஏன்னா அவங்க ஒரு சுப கிரகம். ஜூன் 2ஆம் தேதி அவங்க மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு அவங்க பெயர்றாங்க. சோ கடகராசி குரு உச்சம் பெறுகிற ஒரு வீடு. சோ ஒரு ஃபுல் எஃபெக்ட்ல அவங்களோட பலன் இந்த தடவை இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்துல பதவி புகழ் இதெல்லாம் தேடி வருமா மேம்? கண்டிப்பா. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கும். பட் சனி பகவானோட தாக்கம் அஷ்டமத்து சனியோட இது இருக்கும் கண்டிப்பா. சோ அந்த சைட் பார்த்தா கொஞ்சம் டஃப் ஆன பீரியட் தான். பட் ஒரு ஆறுதல் இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு கண்டிப்பா. சோ சிம்மராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அபவுட் தி ரிலேஷன்ஷிப், கல்யாணம், உறவுகள்ல. ஆமா, ஏன்னா பிரிஞ்சு போகக்கூடிய காலகட்டம். ஏற்கனவே பிரிஞ்சுதான் இருக்கு, இருந்தாலும் இந்த குரு பயிற்சி காலத்துல இன்னும் கவனமா இருக்கு. பிரிஞ்சு போற வாய்ப்புகள் இருக்கு. 100% நிறைய பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னவோ, அது நம்ம பரிகாரங்கள் என்னவோ அதை செஞ்சுட்டா சுபிக்ஷமா இருக்கலாம். கண்டிப்பா மேம். இப்ப சிம்மராசியில இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? சோ மகம் நட்சத்திரம் கேதுவையும் சூரியனையும் பலப்படுத்தணும். சோ அவங்க இந்த பிளானட்ஸ் ஸ்ட்ரென்த் படுத்திட்டாங்கன்னா இந்த டைம்ல அவங்களால சமாளிக்க முடியும் எல்லா விஷயத்தையும் அப்படின்றதுதான். கேது ஞானகாரகன். சோ ஞானம் கொடுக்க, அதாவது ஞானம்னு சொல்றதோட பொறுமைன்னு சொல்லலாம். சோ பொறுமை வந்தாலே ஞானம் வந்துரும். நிதானமும் பொறுமையும் அமைதியும் இருந்தா. சோ அது மெடிடேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து, இல்ல அவங்க சித்தர்கள் சமாதிக்கு போய் பண்றனாலும் அது அவங்க பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும். மெடிடேஷன் பண்றது, ஒரு சமாதிக்கு போய் அங்க போய் வழிபடுறது, இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம். சூரிய பகவானுக்கு சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வந்தா ரொம்ப விசேஷம். போக முடிஞ்சா போகலாம். இல்லைன்னா நான் எப்பயும் எல்லாருக்கும் சொல்றதுதான், சூரிய நமஸ்காரம் பண்றதும், அர்க்கியம் பண்றதும், கோதுமை தானம் பண்றது, சப்பாத்தி கொடுக்கறது. கோதுமையா வாங்கி கொடுக்க முடியலங்க, சப்பாத்தி வாங்கி கொடுங்க, பூரி வாங்கி கொடுங்க, கோதுமையால செஞ்ச கோதுமை ரவை உப்புமா அத பிரசாதமா நைவேத்தியம் பண்ணி கொடுக்கலாம். அதுலயே பாயாசம் பண்ணி கொடுக்கலாம். சோ கோதுமை ஹல்வா வாங்கி கொடுக்கலாம். கோதுமையே எந்த வடிவத்துல வேணாலும் நீங்க கொடுக்கலாம். ஏன்னா இவ்வளவு ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா
டக்குன்னு எல்லாரும் அதை யோசிக்க மாட்டேன்றாங்க. கோதுமைனா என்னத்தடா பண்றது அப்படின்ற மாதிரி. நிறைய விஷயங்கள் இருக்கு கோதுமையில ஆமா. பண்ண. சோ இதெல்லாமே அவங்க செய்யலாம். அது பண்ணா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு இந்த டைம்ல இருக்கு. கண்டிப்பா. அதே மாதிரி முன்னோர்களை வந்து வழிபடுறது ரொம்ப மிகச்சரியா அதை செய்யணும் கரெக்டா. ஏன்னா ஆன்சிஸ்டர்ஸை வந்து ப்ரே பண்றது, அமாவாசை தர்ப்பணம் பண்றது, திதி கொடுக்கறது, இதெல்லாமே செஞ்சா மட்டும்தான் சாபங்கள் வந்து நமக்கு ஏதாவது இருந்தா அது நீங்கும். அது ஒண்ணு. இந்த மாதிரி கஷ்டமான காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு பிளானட்டரி பொசிஷன்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட்டிவா இல்லாத நேரத்துல அவங்கதான் வந்து முதல்ல நிற்பாங்க நமக்கு. சோ குலதெய்வமும் நம்மளோட முன்னோர்களும் தான் முதல்ல வந்து நிற்பாங்க. அதுக்கப்புறம் தான் இஷ்ட தெய்வம் எல்லாருமே. சோ ஆப்வியஸா அத வந்து மறந்துடாம பண்ணிடும். ஏன்னா இந்த காலகட்டத்துல வந்து எப்படி அமையும்னா பண்ண முடியாம நிறைய தடங்கள் வரும். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இவ்வளவு நாளா பண்ணவே இல்லை, ஒரு தடவை வந்து ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம். ஸ்ரீரங்கம் பக்கத்துலயும் வந்து பண்ணி வைக்கிறாங்க. இது பண்ணலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராமேஸ்வரம் இட்ஸ் வெரி ஆப்டான ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். கண்டிப்பா. அங்க இருக்கிற தீர்த்தங்கள்ல நீராடிட்டு கரெக்டா சரியான முறையில வழிபடணும். அதுவும் இம்பார்ட்டன்ட். வழிபடுறது முக்கியம் தான், ஆனா அதை எப்படி கரெக்டான முறையில வழிபடணும். ஏன்னா ஒரு தர்ப்பணம் பண்ணா கண்டிப்பான முறையில யாருக்காவது ஏதாவது ஒண்ணு தானம் கொடுக்கணும். தர்ப்பணம் பண்ணவங்களுக்கே பரிசி, வெல்லம், பாசிப்பயிறு வந்து பசுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி அந்த ஐயர் அவங்க பண்ணி வைக்கிறாங்க, குருக்கள் அவங்க பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து காய்கறிகள் வாங்கி கொடுக்கறது, செருப்பு வாங்கி கொடுக்கறது, கொடை வாங்கி கொடுக்கறது, இது எல்லாமே வந்து முக்கியமா வந்து பொதுவாவே சிம்மராசி நேயர்கள் ஒரு அவமானம் அதெல்லாம் சந்திக்காம இருக்கணும்னா வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது, கடவுளுக்கு விநாயகருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது, அம்பாளுக்கு வந்து புடவை வாங்கி கொடுக்கறது, ஏலத்துல வந்து கொடுப்பாங்க புடவை யூஸ் பண்ணத, அதை வாங்கி யாருக்காவது தானம் வயசானவங்களுக்கு கொடுக்கறது, இதெல்லாமே வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகும். இதெல்லாமே ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்வியல் பரிகாரம் தான். இதுவும் ஒரு விதமான வாழ்வியல் பரிகாரம் தான். இன்னொன்னு வந்து லீடர்ஷிப் ரோல்ஸ் வந்து இப்ப வரும், அதை அப்ரோப்ரியேட்டா இவங்க யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிக்கணும். கரப்ஷன்ல ஈடுபடுறது, ஃபேவர் பண்றது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம வேலை என்னவோ அதை நம்ம பார்த்துட்டு போயிடணும். பண்ணாலே நல்லா இருக்கும், நல்லதுதான் நடக்கும். அடுத்தது பூரம் நட்சத்திரம், இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? பூரம் வந்து ஆண்டாளோட நட்சத்திரம். சோ ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ஒரு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அந்த அம்பாள் கையில ஒரு கிளி வச்சிருப்பாங்க. அந்த கிளிய வந்து அங்க கொடுப்பாங்க பூஜை பண்ணி. அதை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சு கும்பிடுறது மிகச்சிறந்த பலன்களை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பா. அங்க போக முடியலன்னா கோவில்ல அந்த போன் நம்பருக்கு எடுத்து அதுக்கான கொரியர் சார்ஜஸ் கொடுத்தா அவங்களே வந்து அனுப்பி விடுவாங்க. சோ அது நீங்க வந்து பண்ணலாம். லக்ஷ்மி பூஜை பண்றது வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். சுமங்கலி பூஜைன்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் யாரும் பண்றது இல்ல வீட்டுல. அதை ஒண்ணு வரலட்சுமி நோம்பு பண்றாங்க, இல்ல நவராத்திரியில பண்றாங்க. ஜென்ரலாவே ஒரு நல்ல வளர்ப்பிறை நாளோ இல்ல தேய்பிறை நாளோ ஒரு வந்து வெள்ளிக்கிழமையில லக்ஷ்மி பூஜை சுமங்கலிகளுக்கு, இல்ல கோவில்லே வந்து போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு ஒரு நெய்வேத்தியம் ஏதாவது வீட்டுல இருந்து சக்கரை பொங்கல் ஏதாவது எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் நெய்வேத்தியம் பண்ணிட்டு ஒரு 5 சுமங்கலிக்கு தாம்பூலம் கொடுக்கறது, அது பண்ணாலே ஒரு சிம்பிள் தான். இதெல்லாம் ஒரு பிளவுஸ் பெட் கொடுக்கறது. அதே மாதிரி முக்கியமா நான் சொல்லணும் ஒரு விஷயம், பிளவுஸ் பெட் கொடுக்கறது வந்து பெருசு கிடையாது, கரெக்டான மெஷர்மெண்ட்ல அது கொடுக்கணும். ஏதோ ஒரு துணியை கொடுக்குறோம், நம்ம உபயோகப்படுற ஒரு பொருளை தான் நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கும் உபயோகம் இல்லாம உங்களுக்கும் இல்லாம அப்படி ஒரு விஷயத்த பண்ணவே அப்படின்னா தேவையில்லை. இப்படி பண்ண தேவையில்லை. உங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிடணும். கண்டிப்பா. கொடுத்தா கரெக்டா அவங்களுக்கு உதவி ஒரு மீட்டர்லயாவது வாங்கி கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். சில பேர் வந்து வாங்கி கொடுக்குறேன்னு கடையில எது இருக்கிறதுலே கம்மி ரேட் அப்படின்னு கேட்டுட்டு வாங்கிட்டு போறாங்க. கம்மி ரேட்ல வாங்கி கொடுக்கறது தப்பு கிடையாது. ஆனா அதோட மெஷர்மெண்ட் வந்து அந்த கரெக்டா உங்களுக்கு பிளவுஸ் தச்சு போட முடியுமான்னு பார்த்து, ஏன்னா இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம், அப்ப அதை கரெக்டா அதை செய்யணும். கண்டிப்பா. ஒரு நல்ல வாழைப்பழம் வாங்கி கொடுக்கணும், நல்ல மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுக்கணும். சில இதெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தா அது மஞ்சளே இருக்காது அந்த பிளாஸ்டிக் டப்பால. சோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா, இப்ப நமக்கு நல்லது நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அப்ப அடுத்தவங்களுக்கும் நம்ம நல்லதுதான் செய்யணும், அப்பதான் நமக்கு கிடைக்கும், நல்லது நடக்கும். ஆமா, அதனால கரெக்டான பொருளை, இல்லைன்னா அவங்க என்ன நம்மள இவ்வளவு ஏளனமா நடிச்சு நமக்கு இதை போய் கொடுத்துருக்காங்களே, அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்?
நெகட்டிவிட்டி தான் வரும். போது நமக்கு நெகட்டிவான விஷயம். ஆமா, இவ்வளவு மட்டமா நினைச்சிருந்தா இதை நமக்கு வாங்கி கொடுத்திருப்பாங்கன்னு தானே அவங்களும் நினைப்பாங்க. எல்லாருமே சமம் தான் இந்த உலகத்துல. அவங்களுக்கு கொஞ்சம் காசு கம்மியா இருக்கும், நமக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படின்றப்போ அந்த ஒரு நல்ல பூவா வாங்கி கொடுக்கறதும், ஒரு நல்ல அழகான வளையலை வாங்கி கொடுக்கறதும், ஒரு மனம் பூரிச்சு சந்தோஷமா அப்பா நமக்கு இன்னைக்கு இது கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கே ரேண்டமா யாராவது நமக்கு ஒண்ணு கொடுத்தா நமக்கு ஒரு சந்தோஷம் தானே வரும். சந்தோஷமாயிடும். அது இது பரிகாரம் இதெல்லாமே தாண்டி ஒரு சின்ன ஹாப்பினஸ் நம்ம கொடுக்குறோம், நம்ம ஷேர் பண்றோம். அது அப்படி நினைச்சிட்டு நம்ம பண்ணணும். கண்டிப்பா பண்ணா இது நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகும். இவங்க வந்து இந்த பிராண்டிங் பண்றது, மீடியா சோர்சஸ்ல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றது, ஒரு நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பண்றது எல்லாமே ஒரு மிகச்சிறப்பான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து இந்த காலகட்டத்துல கொடுக்கும். ஓவர் ஸ்பெண்டிங் மட்டும் பண்ணக்கூடாது என்டர்டைன்மெண்ட்காக, தேவையில்லாத விஷயங்களுக்காக, பொழுதுபோக்கு விஷயங்கள்ல அதிகமான செலவு. இப்ப நிறைய பேர் வந்து சூதாடுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. முக்கியமா வந்து அந்த ஆப்ஸ், அது என்ன ஆப், அது ஆன்லைன்ல இருக்கு, ஆன்லைன் கேமிங் ஆப்ஸ். அதுல போனா அவ்வளவுதான். இந்த காலகட்டத்துல வெரி டேஞ்சரஸ் இந்த சூதாட்டம். ஜென்ரலாவே எல்லாருமே இதை யூஸே பண்ணக்கூடாது, இன்ஸ்டால் பண்ணணும்னு கூட நினைக்கவே கூடாது முதல்ல. ஏன்னா நம்மளோட குடும்பம் நமக்கு ரொம்ப முக்கியம், நம்மளோட சுயமரியாதை நமக்கு ரொம்ப முக்கியம். அதை நம்ம நினைச்சிட்டு இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்கள்ல ஈடுபடவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு லேடி வந்து 35 லட்சம் ரூபாய் அதுல விட்டுட்டாங்க. விட்டு கடனாளியா இருக்காங்க. ஒரு பெண், ஆணும் பண்ணக்கூடாது பெண்ணும் பண்ணக்கூடாது. ஆனா பெண்களுக்கு பொறுப்பு அதிகம், குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கான பொறுப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா. அப்படி இருக்கிறதுல இந்த மாதிரி ஒரு கேமிங் ஆப்ல ஒரு அது கார்ட்ஸ் விளையாடுற ஆப்ல போய் பெட்டிங் பண்ணி அதுல வந்து லூஸ் பண்றதுன்றது இட் இஸ் நாட் ஃபேர் அட் ஆல். அது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை சார்ந்தவங்களையும் அதிகமான அளவுல பாதிக்கும். அதனால பொறுப்பற்ற விஷயங்களை யாருமே பண்ணாதீங்க. கண்டிப்பா, அதுதான் நான் சொல்லுவேன். யாருமே வந்து அதே மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் லோன், சேலரி டே லோன், பே செக் லோன் இதெல்லாம் வாங்கினா திருப்பி கொடுக்கவே முடியாது. இந்த மாதிரி இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷன்ஸ் வந்து உங்களை வந்து ட்ரிகர் பண்ணும். நீ இதை தப்பு பண்ண அப்போ வந்து நம்ம வாங்கிட்டோம்னா அவன் வந்து கஸ்டமர் கேர்ல அவன் அசிங்கமா கேட்பான் திருப்பி வந்து ரெக்கவர் பண்றதுக்கு. அந்த அவமானம், அதனால மென்டல் ஸ்ட்ரெஸ் யாரை ஏற்படுத்திக்கிறா? நம்ம தான். பண தேவை எல்லா காலகட்டத்திலயும் எல்லாத்துக்கும் இருக்கதான் செய்யும். 10,000 ரூபாய் வந்தா 1 லட்சம் தேவைப்படும், 1 லட்சம் வந்தா 10 லட்சம் தேவைப்படும். பட் we have to manage your expenses and live a dignified life. கண்டிப்பா. அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் முட்டாள்தனத்துல ஈடுபடாதீங்க தயவு செஞ்சு. கண்டிப்பா மேம். உத்திரம் நட்சத்திரம் அவங்களுக்கு எப்படி இருக்கு மேம்? சோ உத்திர நட்சத்திரம் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் வந்து உத்திரம் நட்சத்திரம் அவங்களுக்கு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய பிளானட் வந்து சூரிய பகவானும் குருவும். ஸோ குரு பகவான் வந்து குழந்தைங்கள்னா நீங்க இந்த ஸ்லோகம் சொல்லி கொடுக்கலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஷ்மி ஸ்ரீ குருவே நம. இன்னொன்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது, நமஸ்காரம் பண்ணிக்கிறது. குரு அதாவது ஆசிரியர்கள்ட்ட பொதுவா முன்னாடி எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு தாம்பூலம் வந்து வச்சு வெத்தலை பாக்க வச்சு எடுத்துட்டு போவாங்க, அதுலதான் காசு வச்சு கொடுப்பாங்க. இப்ப அதெல்லாம் யாருமே பண்றது இல்ல. டியூஷன் சேர்க்கறதுக்கும் பண்றது இல்ல, எதுவுமே பண்ண. அதை வந்து ஃபாலோ பண்ணணும். பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆயிடுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண அதே விஷயங்களை இப்ப தொடர்ந்து பண்ணணும். அதே மாதிரி இவங்களோட லைஃப் ஸ்டைல் பரிகாரம் என்ன அப்படின்னா நடைபயிற்சி, வாக்கிங் போறது, சன்லைட் எக்ஸ்போஷர். நிறைய பேர் இந்த ஏசிக்குள்ளே இருந்துட்டு வேர்க்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஏன் வேர்க்கவே கூடாதுன்னு எனக்கு தெரியல. நம்ம டாக்ஸின்ஸ் எல்லாம் எப்படி ஃபிளஷ் அவுட் ஆகும்னா த்ரூ ஸ்வெட் தான். அப்ப அந்த வேர்க்கிற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்றது, வாக்கிங் பண்றது, ஹசல் பண்றது, அப்புறம் சன்லைட்ல நல்லா நிக்கிறது. காலையில ஒரு 9 மணிக்குள்ள வர சன்லைட் இட்ஸ் வெரி ஹெல்தி. கண்டிப்பா. ஸோ இது எல்லாமே வந்து சிம்மராசி நேயர்கள் அனைவருமே ஃபாலோ பண்ணலாம். சிம்மராசி மட்டும் இல்ல, எல்லா ராசினருமே ஃபாலோ பண்ணலாம். தயவு செஞ்சு இந்த கேமிங் ஆப், இது இந்த இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த குரு பயிற்சி காலகட்டம் மட்டும் இல்ல, இந்த வருடம் முழுக்க சுபிக்ஷமா நீங்க இருப்பீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். சிம்மம், எதிர்பாராத ஆபத்து வருமா? என்னங்க நடக்க போகுது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம்? மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க சிம்ம ராசிக்கு. சோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். என்னன்னா சிம்ம ராசியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா
சிம்மராசியில 12 லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வரீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி எங்களுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை மறக்காம கொடுங்க. நீங்க என்ன ராசி, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றதையும் கீழே சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன். சிம்ம ராசிக்கு குரு பகவான் பேச்சாகக்கூடிய மாதம் எந்த மாதம்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி. சிம்ம ராசிக்கு ஜூன் 1ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வந்து உச்சமாக போறாருங்க. சூப்பரா இருக்கு. பட் இப்போ இந்த சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இப்ப எப்படி இருக்குன்னா, சிம்மம் நெருப்பு தத்துவ ராசி, அதே மாதிரி லக்னம் அகைன் அதுவும் ஒரு நெருப்பு தத்துவ லக்னம். இப்போ இந்த இரண்டுக்கும் குரு பகவான் 12ஆம் இடத்துல வந்து உச்சமடைறாரு. எப்படி இருக்கு? வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. ஒரு வருஷம் சும்மா அப்படியே சும்மா ஜம்முன்னு இருக்க போறீங்க. அங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. அந்த அளவு ஒரு மன நிம்மதி, மன திருப்தி. ஏன்னா லக்னம் ராசி ரெண்டுத்துக்குமே 12ஆம் வீடு இல்லையா? 12 அப்படின்றது அயன சயன போக மோட்சஸ்தானம். நிறைய சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல இருக்கவங்க ஆன்மீகத்துல போயிட்டு மெர்ஜ் ஆக போறீங்க. இதெல்லாமே நடக்க போகுது. நெக்ஸ்ட் சிம்ம ராசியில இருக்கீங்க, பட் லக்னம் வந்து கன்னியா லக்னம். எப்படி இருக்கும்? கன்னி லக்னம் 11ஆம் இடம். குரு பகவான் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல வந்து உச்சமாகக்கூடிய ஒரு தருவாய். பதவி உயர்வு கண்டிப்பான முறையில வந்து ஏற்படும். குடும்பத்துல ஒரு வித சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஒரு வித சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஏன்னா சிம்ம ராசிக்கு 2ஆம் வீடு வந்து கன்னி இல்லையா? சோ அப்ப 2ஆம் வீட்டுல வந்து நம்ம எடுத்து நம்ம பார்க்கும்போது குடும்ப ரீதியான சப்போர்ட் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு பலமா வந்து நீங்க தான் வந்து நிக்க போறீங்க. சிம்ம ராசி லக்னம் துலாம். சிம்மம் அகைன் நெருப்பு தத்துவ ஒரு ராசி, துலாம் காற்று தத்துவ ராசி. இந்த காற்று தத்துவ சிம்மம் நெருப்பு தத்துவ ஒரு ராசி, துலாம் காற்று தத்துவ ஒரு லக்னம். இந்த லக்னத்துக்கு எங்க வராரு குரு பகவான்? 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த குரு பகவான் என்ன பண்ண போறாரு, என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்க போறாரு அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்ல ஒரு வித முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வந்து ஒரு வித பலனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கு. ஏன்னா லக்னத்துக்கு 3ஆம் இடத்தோட அதிபதி அவரே 6ஆம் இடத்தோட அதிபதி இல்லையா? சோ இந்த 3 6 கூடியவன் முயற்சி ஸ்தானம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து உச்சமாறாரு. ஏன்னா 10 அப்படின்றது ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி எல்லாமே. அப்போ அந்த முயற்சி வெற்றி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. சோ தைரியமா இறங்கி பண்ணலாம். தொழில் ரீதியான முயற்சி இருக்கும், பண ரீதியான நல்ல ஒரு செல்வம் செல்வாக்கு உங்களுக்கு இருக்கும். எல்லாமே வந்து துலா லக்னத்துல பிறப்பவங்களுக்கு கிடைக்க போகுது. சிம்ம ராசி அடுத்து விருட்சக லக்னம். சிம்மம் காற்று தத்துவம், லக்னம் என்ன? விருட்சகம், அது வந்து ஒரு நீர் தத்துவ லக்னம். இப்போ இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து மைண்ட்ல வந்து நீங்க வந்து ஸ்டடியா வச்சுக்கணும். எப்படி நீங்க ஸ்டடியா வச்சுக்கணும்னா, நம்ம ஏதோ ஒரு வகையில வந்து லைஃப்ல வந்து ஒரு முன்னேற்ற பாதைக்கு போறோம், இல்ல இந்த பாதையில நம்ம போனா நம்மளுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்ற ஒரு மனக்குழப்பம் வந்து உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அந்த மனக்குழப்பத்தை எல்லாத்தையுமே வந்து நிவர்த்தி பண்ற இடத்துல வந்து குரு பகவான் வந்து இருக்காரு. குழப்பவே வேணாம், இதுதான் இப்படிதான் நடக்கும் அப்படின்ற ஒரு தெளிவான முடிவெடுங்க. இல்லைன்னா லைஃப்ல யாராவது வந்து உங்களை குழப்பி விட்டுருவாங்க. அது கரியரா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, மேரேஜா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலுமே அந்த குழப்பத்தை வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்துறதுக்கு ஆட்கள் வந்து ரெடியாவே இருப்பாங்க. இப்ப நீங்க சிம்ம ராசி, பட் ஆனா உங்க லக்னம் வந்து என்ன லக்னமா வருதுன்னா தனுசு லக்னமா வருது. சோ இப்ப சிம்ம ராசி தனுசு லக்னத்துக்கு எப்படி இருக்க போகுது? லைஃப்ல ஏதாவது கரியர்ல ஏதாவது மிகப்பெரிய மாற்றம் வருமா? இல்ல இப்போ ஏதாவது சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த டைம்ல எப்படி இருக்கும்னா, இந்த தனுசு லக்னத்துல, ஏன்னா லக்னத்துக்கு 8ஆம் வீட்டுல வந்து குரு வந்து உச்சமாகக்கூடிய தருவாய் இருக்கு. அப்ப 8ஆம் வீட்டுல வந்து குரு வந்து உச்சமாகக்கூடிய இந்த டைம் பீரியட்ல ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, உங்களுக்கு சில பல டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸும் கொடுப்பாரு. பட் அது ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கும். நீங்க நெகட்டிவா எதுவுமே யோசிக்காதீங்க. நிறைய நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நெகட்டிவா யோசிச்சு விட்டுருவீங்க. பட் அது பாசிட்டிவான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கும். அது நீங்க கரெக்டா எடுத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள நீங்க வந்து வந்துடலாம். அடுத்து சிம்ம ராசி, பட் உங்க லக்னம் வந்து மகர லக்னமா இருக்கு. எப்படி இருக்கும்? மகரத்தை பொறுத்த வரைக்கும் அகைன் இது வந்து ஒரு சனியோட ஒரு லக்னம் இல்லையா?
ஸோ சனியோட ஒரு லக்னம், அது வந்து நில தத்துவ ஒரு லக்னம், இந்த பக்கம் வந்து நெருப்பு தத்துவ ஒரு ராசி. ஸோ நிலம் நெருப்பு ரெண்டுமே வந்து சேரக்கூடிய இடத்துல வந்து இது இருக்கு. அப்ப என்ன நடக்கும்? நிலம் நெருப்பு ரெண்டுமே சேருது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில முதல் விஷயமா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஏதோ ஒரு குழப்பம், அதாவது தொழிலோ வாழ்க்கையில வந்து திருமணமோ இல்ல குழந்தை பாக்கியமோ ஏதோ ஒரு குழப்பம் இருந்துட்டே இருந்தது இல்லையா, அந்த குழப்பம் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய இடம் வந்து இந்த டைம் பீரியட் தான். ஏன்னா நீங்க இதை விட்டீங்கன்னா திரும்பி கிடைக்காது. ஸோ இந்த குழப்பத்துல இருந்து மீண்டு வரக்கூடிய டைம் தான் இப்ப. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிம்ம ராசி லக்னம் வந்து கும்ப லக்னம். சிம்ம ராசிக்கு கும்ப லக்னத்துக்கும் எப்படி இருக்கு நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, இந்த டைம் பீரியட்ல தான் உங்களுக்கு திருமணத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து ஏற்படும். ராசிக்கும் லக்னத்துக்கும் சமசப்தமமான இடத்துல இருக்கு இல்லையா? சோ சமசப்தமான இடத்துல இருக்கு. பட் குரு வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்து உச்சம் ஆகுறாரு. சோ இந்த டைம்ல ஃபர்ஸ்ட் பாயிண்டா என்ன நடக்கும்னா, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் முதல் விஷயமா உங்க லைஃப்ல பண்ண போறது என்னன்னா, ஒரு தெளிவு கொடுப்பாரு. அது எதுவா இருந்தாலுமே சரி, ஒர்க் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, கரியர் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, உத்தியோகம், வியாபாரம், எதுவா இருந்தாலுமே ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா ரிலேஷன்ஷிப்ல தான் உங்களுக்கு தெளிவே கிடைக்கல, அதுல உங்களுக்கு கிடைக்கும். சிம்ம ராசி மீன லக்னம். சிம்ம ராசி மீன லக்னத்துக்கு எப்படி இருக்கு? மீனம் குருவோட ஒரு லக்னம். குரு வந்து உங்களுக்கு இப்போ 12ஆம் இடம், அதாவது ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து உச்சமாறாரு. ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டைம் பீரியட்ல ஹெல்த்ல தான் ஒரு மேஜர் இஷ்யூவா வந்து நின்றுட்டு இருக்கு. பட் ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா நீங்க இருக்கணும். தேவையில்லாத மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல பெரிய ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு வந்து வரும். அடுத்து சிம்ம ராசி மேஷம். இப்ப நீங்க வந்து சிம்ம ராசியா இருக்கீங்க, ஆனா மேஷ லக்னமா இருக்கீங்கன்னா, சிம்மம் வந்து பாருங்க நெருப்பு தத்துவ ராசி, மேஷம் அப்படின்றது அகைன் அதுவும் நெருப்பு தத்துவ ராசி. நெருப்பும் இந்த இடத்துல வருது. சோ கரியர்ல ஒருவித சேஞ்ச் வரும். இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு கூட இருக்கிற நண்பர்களால ஒரு ஹெல்ப் கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. இல்ல அவங்க உங்க லைஃப்ல வந்ததுனால உங்க வாழ்க்கை வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதைக்கு கூட கொண்டு போயிருக்கு. சிம்ம ராசி ரிஷபம் உங்க லக்னமா இருக்கு. சிம்ம ராசியா இருக்கீங்க, ரிஷபம் வந்து உங்க லக்னமா இருக்கு அப்படின்னா என்ன பண்ண போறீங்க? இந்த நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போறீங்க. நகை வாங்குறது, பணம் வாங்குறது, காசு சேர்த்து வைக்கிறது, உங்க குழந்தைங்களை பராமரிக்கிறது. ஏன்னா ரிஷபம் எப்பயுமே வந்து குடும்பத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1 இயருமே இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு பணத்தை சேர்த்து வைக்கிற இடத்துல வந்து நீங்க இருப்பீங்க. சிம்ம ராசி அகைன் மிதுன லக்னம். சிம்ம ராசி மிதுன லக்னத்துக்கு எப்படி இருக்க போகுது இந்த 1 இயர்னா, மிதுனம் அகைன் பிசினஸ் மைண்டடு, லக்னம் வந்து பிசினஸ் மைண்டடா இருக்கும். ராசி வந்து சிம்மம். ஸோ ஸ்மாலா சின்ன சின்ன பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏன்னா நம்ம வந்து பெருசா முதலீடு போட்டதான் எதுவும் நடக்க மாட்டேங்குது. சின்ன சின்ன பிசினஸா ஸ்டார்ட் பண்ணி லைஃப்ல வந்து முன்னாடி வரலாமா? சிறுக சிறுக சேர்த்து வைக்கலாமா? எப்பயுமே பெருசா ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அது கிடைக்கல அப்படின்னா சின்னதா ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிங்க. எப்பயுமே பெருசா ஒரு விஷயம் பண்ணாதீங்க, சின்னதா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல இருந்து உங்க வாழ்க்கையை நீங்க முன்னேற்ற பாதை கொண்டு போங்க. ஸோ ஸ்மால் ஸ்கேல்ல பிசினஸ் பண்ற டைம் பீரியட் தான் இப்போ உங்களுக்கு. அடுத்து சிம்ம ராசி கடகம் உங்க லக்னமா இருந்தா எப்படி இருக்க போகுது? கடக லக்னத்துக்கு சொல்லவே வேணாம். உங்க லக்னத்துலதான் வந்து குரு வந்து உச்சமாக போறாரு இல்லையா? சோ இந்த டைம் பீரியட்ல அடிச்சாம் படுற அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்ற மாதிரிதான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம், ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து குரு உச்சமாறதுனால ஹெல்த்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். குழந்தைங்க கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைச்சிட்டே இருக்கும். விட்டு போன உறவுகள் எல்லாமே திரும்பி வருவாங்க. யாரால நீங்க வந்து துன்புறுத்தப்பட்டீங்களோ, கஷ்டப்பட்டீங்களோ, யாருக்கெல்லாம் அன்பு காமிச்சீங்க ஆனா திரும்பி எதுவுமே கிடைக்கல, ஸோ இப்ப எல்லாமே உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் ஆகி குரு ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க போறாரு. மொத்தத்துல சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் என்னதான் உங்களுக்கு கஷ்டம சனி வாட்டி வதச்சாலும் கூட குரு வந்து உங்களுக்கு காப்பாத்தி உங்களை வழி நடத்துற இடத்துல வந்து இருக்காரு. கடகராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு உங்களோட கன்சல்டேஷன்ஸை புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.